ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நீங்களும் செய்யுங்க, வேஸ்ட் ஆகாமல் நிறைய நம்ம செடி நம்ம நிறைய உருவாக்கிக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன டாபிக்னால் முல்லை செடி பதியும். இதையெல்லாம் நல்லா அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக பார்க்குறதுன்னா ஷார்ட்ஸில் இருக்குது, ஃபுல் வீடியோ பார்க்குறதுன்னா இதோ இப்போது போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது மாதிரி செய்யுங்க, ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாடி மேலே நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். வீடியோ எடுக்கலான்னா டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கிளைங்களெல்லாம் கட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக அந்த செடி நல்லா தழைச்சி வந்திருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக நடலாம். ஏதாவது க்ரோ பேக்கில் நட்டால் அசைச்சி விட்டோம்னா அது சரியாக வராத போயிடும். அதனால் நீங்கள் இதில் வச்சு இது மாதிரி நடுங்க. இந்த மண் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, நல்லா இப்போது கலரி விட்டுட்ருக்கேன். இப்போது இதை இப்படி சந்து குத்திக்குவோம். நம்ம இது மாதிரி இந்த ஸ்டிக்கு வச்சு சந்து குத்திக்கோங்க. அப்படி இந்த மாதிரி குத்திக்கணும்னா நம்ம இப்போ வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா ஷார்ப்னஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து பாருங்க, இது மாதிரி நட்டுடணும். ஒரு செடியோட ஒரு செடி டச் இல்லாமல் நடுங்க. நல்லா ஆழமாக நடணும், அப்போ தான் அது தழிச்சு வரும். கம்பல்சரி வருது, இது நீங்கள் தவறாமல் நடுங்க. நல்லா சின்னதாகவே தொண்டி குத்திக்கணும். குத்திட்டு இப்படி நல்லா ஒரு 2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வைங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த வேர் விடுறதுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வரும், தவறாமல் வைங்க. இப்போ மழை காலன்றதுனால பதியம் உரம் எப்படி போடுறது, எந்த செடி எப்படி வைக்கிறது, வச்சா எப்படி நல்லா வரும் அப்படின்றத வீடியோ போடுவேன் நான். அது தவறாமல் நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நான் மதியம் அதாவது நேற்று அது ப்ரூனிங் பண்ணவே இது வேஸ்ட்டாக போகாமல் நம்ம இப்படி போட்டு வச்சோம்னா எத்தனை வருது வரட்டும், வராது போட்டோம், நம்ம பதியம் போடுறது போட்டுவிடுவோம் அப்படின்ட்டு எப்படி மண் நல்லா போட்டு விட்ருங்க. மண் மட்டும் நல்லா போட்டுடணும். இது ஆடாமல் அசையாமல் பார்த்துக்கணும். இப்போட சரி ஆடுறது, அதுக்கடுத்து ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். அப்படியே இந்த கேரளா செம்பருத்தியும் ஒன்று நட்டு வச்சிடலாம். யாருன்னா கேட்டாங்கன்னாலும் கொடுக்கலாம். அதுக்காண்டி தான் இதை நடுறேன். இப்போ கட்டிங்ஸ் கேட்குறாங்க, அதனால் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் க்ளீன் பண்ணதில் எவ்வளோ பெரிய மஞ்சள் பாருங்கள். மஞ்சள் செடி க்ளீன் பண்ணதில் இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நான் எதிரவே பார்க்கல இவ்வளோ பெருசா அப்படின்ட்டு. 1/2 கிலோ கிழங்கு இருக்கும் இதில் பாருங்கள். க்ளீன் பண்ணி எடுத்தேன். இந்த செடியெல்லாம் இங்கே கீழே வச்சுட்டேன். இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி புதுப்பிச்சு எடுத்து வச்சுட்டேன் செடியை.
நீங்கள் இது போல் கண்டிப்பாக நீங்கள் இது போல் செய்யுங்க. அந்த செடியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிற தொட்டிங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா செடி நல்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆல்பைசி, இதுலேயே ரோஸ் செடி இருக்குது. பதியமும் போட்டுருக்கேன். அதுலேயே பதியம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஒரு வேறு பாட்டில் இந்த பாட்டில் இருந்து வச்சுருந்தது வந்து இந்த மஞ்சள் செடி. இது வந்து நல்லா வந்துட்டுருக்கு. அதனால் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நட்டோம்னா மஞ்சள் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் செடியும் நடுங்க. சரி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்த மஞ்சளே இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். செடி நட்டுட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு நம்ம மஞ்சள் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் அதை பண்ணணும். இப்போது நான் பொட்டு செம்பருத்தி கிளைய நல்லா வாங்க. இது வந்து ஸ்டெம்மு திட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட இத்தனை ஸ்டெம் கிடச்சிச்சு. இதை நட்டுடலாம். ரோஸ் கட்டிங்கோடு சேர்த்து நட்டுடலாம். இங்கே வந்து ரோஸ் கட்டிங் இருக்குது. இந்த பக்கம் ஓரமாக இடம் இதுக்கு சும்மா எப்படி இருந்தாலும் இது வந்துடும். அதனால் இதை வந்து இந்த பக்கமாக நட்டு விட்டுடலாம். சேர்த்து இதுவும் வந்துடும். தண்ணி ஊற்றிக்கினே வந்தோம்னா இதுவும் வந்துடும். செடி வந்துடுச்சு. இது வந்து கேரளா செம்பருத்தி. இது கட்டிங்ஸு யாருன்னா கேட்டாலும் கொடுப்பேன். அப்புறமா இது பாருங்கள், இது வந்து செடி செம்பருத்தி. செடி முல்லையும் இருக்குது, இதுலேயே கொடி முல்லையும் இருக்குது. நான் பதியம் போட்டதில் இது நல்லா வரட்டும். வந்த பிறகு இதை யார் கேட்டாலும் தருவேன். இதையும் எனக்கு தேவைக்கு போக மீதி கொடுப்பேன். இது வந்து ரோஸ் கட்டிங் நேற்று நட்டது. இது நம்ம இதை எந்த காரணத்து கூட ஆடாமல் அசையாமல் பார்த்துக்கணும். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. நீங்கள் இது போல் செடியை நடுங்க. ஒரு செடி வாங்கினா பல செடியை உருவாக்கலாம். கண்டிப்பாக அந்த முல்லை செடி பதியம் வருது, இது உண்மை. சரிங்களா? வந்த கட்டிங்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், பாருங்கள். நீங்களே பாருங்கள், இந்த செடியும் கட்டிங்ஸு தான் நான் வச்சுது. நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இது எனக்கு தேவைன்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். 3 செடி இருந்தது, 4 செடி மொத்தம். ஒரு செடி நெய்வேலிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். இது வந்து நட்டு வச்சுருக்கேன். நட்டு ஒரு தளிர் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்துட்டுருக்கு பாரு. இது நான் கட்டிங்லேருந்து எடுத்து நட்டது தான். நீங்கள் தயங்காமல் நடலாம். ஒரு செடியே வாங்குங்க, பல செடியே உருவாக்குங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல வெரைட்டிஸ், நல்ல ரகம் தான். நல்ல பூ பூக்கும். இதுங்கெல்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணால் நான் தருவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் உங்களோட அட்ரஸ் அனுப்புனா நான் அனுப்புகிறேன். இது ஒரு செடி. இப்போ இது அருமையாக வந்துடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள். சரி, நான் நட்டு ஒரு வாரம் தான் ஆகுது, தளிரே வந்துடுச்சு பாருங்கள். இதுவும் கட்டிங்ஸ்லேருந்து எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அனுப்பிட்டேன் நெய்வேலிக்கு, ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று ஏற்கனவே காட்டினேன், அது 3 ஆச்சுங்களா. இதுவும் ஒரு கட்டிங் தான். இதையும் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டுருக்கு பாருங்கள். தவறாமல் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த செடியை நான் பிடுங்கி போட்டுட்டேன். பிடுங்கி போட்ட பிறகு எல்லா செடியும் நான் எடுத்து அசைச்சதுமே அது சரியாக வரல. அதனால் அது பிடுங்கி எடுத்து போட்டுடலாம். எல்லாமே அசைக்காமல் வைக்கணும். நீங்கள் செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அசைக்காமல் செடியை வைக்கணும். நீங்கள் அசைச்சிங்கன்னா ஒரே செடி கூட பச்சை கட்டாது.
பச்சை கட்டின செடியே வராமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிடுறதுனால சரி இதுவும் அதே மாதிரி வராது போய்டும்னு பிடுங்கி எடுத்து போட்டால் இது வந்து வேர் விட்டு இருக்குது. ஆனால் தழிச்சு எதுவும் வரல, இந்த மாதிரி எல்லாம் வராது இருந்துச்சு. அப்போது இது வரல செடின்னு பிடுங்கிட்டேன். அப்புறம் வேர் மட்டும் இருந்துச்சு. சரி ஐயோ வேர் விட்டு இருக்கே நம்ம பிடுங்கிட்டு திரும்ப இன்னொரு முறை உங்கள் எதுக்கே வீடியோ போட்டு நட்டு வச்சேன் பாருங்கள். அந்த செடி தான் இது கட்டிங்ஸ்லேருந்து எடுத்து இது வந்து 5ஆவது செடி. 5 செடி நல்லா தழைச்சி வந்துச்சு. நான் செஞ்ச தப்புனால அது வந்து இப்படி அசைச்சதுனால மொத்த செடியும் போயிடுச்சு. இல்லைன்னா அப்போவே ஒரு 20 செடி வந்திருக்கும், 20-30 செடி இருக்கும். அது தழைச்சி வந்ததை நானும் வரலன்னு பிடுங்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இது மாதிரி ஒரு செடி நட்டால் இப்படி ஆட்டக்கூடாது, இது அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. என்கிட்ட கனகாமரம் கூட இது பாருங்கள் நட்டு எடுத்து வச்சுருக்கேன். கனகாமரம் கனகாமரம் செடியும் கிடைக்கும், எல்லா செடியும் கிடைக்கும் என்கிட்ட. என்னென்ன செடி இருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள். என்னோடய ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டு நான் ஆன்லைனில் 150ன்னு ஒரு செடியை ஆர்டர் பண்ணேன். இப்போது நான் அதை கட்டிங் மூலயமா எடுத்து உருவாக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள், நான் வந்து அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. முல்லை செடி, ரோஸ் செடி எல்லாமே பதியம் வருது. ரோஸ் செடி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கட்டிங்கு இது வருது பாருங்கள். இதுதான் அது. இது பாருங்கள் கீழே இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு செடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு இதே மாதிரி இந்த 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 செடியும் எடுத்து கொடுத்துட்டேன் நான். இப்போது இன்னும் ஒரு 4-5 செடி இருக்குது. இது 1 இருக்குது, 2 இருக்குது, 2 3 ஒரு 10 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே நான் யார் கேட்டாலும் கொடுப்பேன். ஆக முல்லை செடி பதியம் வருது. நீங்கள் இனிமேல் நட்டு ஒரு செடி வாங்குங்க, பல செடி உருவாக்குங்க. என்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது முல்லை செடியிலேயே. செடி முல்லை இருக்குது, கொடி முல்லை இருக்குது. நீங்கள் முல்லையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். இதுவும் இந்த கனகாமரமும் இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். காலையில் எழுந்து முதல்ல இந்த வேலை நான் 2 நாளாக இதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். கஷ்டப்பட்டு கை கொடுத்த எல்லாம் செய்ய உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். இது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை தான் நான் போடுறேன். மாடி தோட்டத்தில் தவறாமல் முல்லை செடி, மல்லி செடி கண்டிப்பாக வைங்க. செடி நல்லா வரும். தேங்க்யூ.